1911 ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. 1911 ரெவென்யூ ரெக்கார்ட்ஸு, இப்போ இருக்கிற ரெவென்யூ ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து அவர் ஜெயராமன் எப்போவுமே மெட்டிகுலஸாக வேலை செய்யக்கூடியவர். ரொம்ப ஒரு விஷயத்தை எடுத்தார்னா தரவாக பண்ணுவார். இது போல் அறப்போர் இதை கையில் எடுத்து இப்படி நோண்டி விடுவாங்க அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல. அண்டு நான் சொன்னது போலவே எவ்வளோ தரவாக ஜெயராமன் இருப்பார்னா, ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்கன்றதுலாம் ஜெயராமனுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியது தான். அதை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வழக்கம் போல் நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வச்சுட்டோன்ட்டு டிவிஎஸ்சியில் ஒரு என்டாஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆட்சி மாறும் அல்லவா, அப்போது இந்த முருகானந்தம் அண்டு சுப்ரியா சாஹூ, அன்சுல் மிஸ்ரா அத்தனை பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட இருக்கிறது. இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியே நினச்சாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது. என்னென்னா, இதுதான் ராம்சார் நிலம்ன்ட்டு டிக்ளேர்டு, அதுக்கு நடுவில் இருக்கிற பிட்டில் எப்படியா நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்க? இப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிச்சு அதுலேருந்து 63 மீட்டர் தள்ளி இந்த சைட் இருக்குன்னு. தள்ளி இருந்தால் கூட ஏதாவது டப்பா 5 தப்பிக்கலாம், ஓகேவா? தள்ளி தாங்க இருக்குது. இப்போ அளக்கும் போது கொஞ்சம் மிஸ்டேக், நடுவில் இருக்கியா 5 சர்வே நம்பரும் எப்படி கட்டுவீங்க? இங்கிட்டு தண்ணி அங்கிட்டு தண்ணி எப்படி கட்டுவீங்க? நீங்கள் வசமாக மாட்டுவாங்க.